அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் சிறந்த நல் வணக்கங்களை இந்த பாலச்சித்தர் பாலஜிநாத் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வருகின்ற குரு பயிற்சி 1/5/2024 அன்று பயிற்சியாகின்ற குரு பயிற்சியின் மூலம் சிறந்த பதவி, வேலை, வருமானம், வேலை, பதவி, நல்ல உத்தியோகம், நல்ல பதவி, நல்ல வெளிநாட்டு வேலை என்று வேலை வாய்ப்பு, பதவி, வருமானத்தின் மூலம் முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு 4 ராசிகள். முக்கியமாக உத்தியோகம், பதவி, வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை என்று சொல்லக்கூடிய சிறந்த யோகங்களை, வேலை வாய்ப்பு, பதவி யோகங்களை பெறக்கூடிய ஒரு சிறந்த 4 ராசிகள். அந்த குரு பயிற்சி பலனுக்கு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்துவம் என்ன உறுதி, உத்தரவாதம் என்ன உறுதி? இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன நடக்கும் உங்களுக்கு? கண்டிப்பாக இங்கே நீங்க என்ன மனசு நினைச்சு வர்றீங்களோ அந்த காரியம் நிச்சயமாக நடக்கும். சொன்னது நடக்கும். பிரச்சனைகள் தீரும். பிரச்சனை தீரலையாங்க, பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு. பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சு ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகல, பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த குடும்ப பிரச்சனை எப்போ தீரும்? பையனுக்கு எப்போ வேலை கிடைக்கும்? இந்த சொத்து பிரச்சனை எப்போ முடியும்? தொழில் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக போயிட்டு, தொழில் எப்போ நல்ல முன்னுக்கு வர முடியும்? நான் இந்த கடனில் எப்போ அடையும்? இதுக்கு நாங்கள் ஜாதகத்தை தூக்கி பார்க்காத இடம் பாக்கி கிடையாது. பார்க்காத இடம் பாக்கி கிடையாது. செய்யாத பரிகாரத்தில், போகாத கோயிலில், பார்க்காத ஜோசியர் இல்லை. ஐயா, உங்களை பார்த்தா அது நல்லது நடக்குமா அப்படின்னு என்னை நம்பி வரீங்க. அப்படி வந்து நல்லா சொன்னாருப்போ அப்படின்னு இந்த ஆளையும் பார்த்து நடக்கலே அப்படின்ற வேதனை வந்துடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சொன்னார், அப்படியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அப்போ நான் என்ன உத்தரவாந்தா போறேன்? நல்லா கேட்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் ஏக சொன்னது நடக்க மாட்டேங்குது. நான் அங்கே போய் பார்த்தேன், இங்கே போய் பார்த்தேன், இங்கே பார்த்து அலைஞ்சிடும். ஏன் அலையக்கூடாது? சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உறுதி, உத்தரவாதம்? ஜாதக தூக்கி எந்த காரியத்துக்காகவும் வருஷ கணக்காக அலையக்கூடாது. ஜாதகத்தை தூக்கி வச்சுன்னு கல்யாணம் இந்த மாதம் முடியணும், வேலை இந்த மாதம் கிடைச்சு அரசாங்க வேலையை சொன்ன மாதம் கிடைக்கணும். புரிஞ்சிட்டீங்களா? வியாபாரம் விருத்தி, தொழில் விருத்தி, வருமானம், முன்னேற்றம், சொத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒரு முறை ஜாதகத்தை கையில் தூக்கி வச்சு சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். நடக்கலை, எங்க பார்த்து அழுத்து போயிட்டோம். புரியுதா? திரும்ப சொல்றேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு, அதாவது ரொம்ப பேர் இந்த பிள்ளை ஜாதகம் பார்க்குறதா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ ஒரு பிள்ளையுடைய ஜாதகத்தை பார்த்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறார். வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிக்கிறாரு, சம்பாதிச்சு சொத்துக்கு மேலே சொத்து வாங்குறாரு. ஆனால் எந்த பிள்ளையினுடைய, நான் மன்னிக்கணும், நல்ல விஷயமா தோணும்னு நினைக்கிறேன், எந்த பிள்ளையினுடைய ஜாதகத்தை, எந்த பையனுடைய ஜாதகத்தை பார்த்து வெளிநாட்டுக்கு போனால் அந்த பையன் திடீர்னு ஒரு நோய் வாய்ப்பட்டு குழந்தை வந்து இறந்து போனேன். அந்த பிள்ளை ஜாதகத்தை பார்த்து போனார், ஆனால் இறந்து போனார். அந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தை ஜாதகத்தை பார்த்து வெளிநாட்டுக்கு போனார். என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். ஆனால் அந்த குழந்தை இறந்து போச்சு. ஆனால் அவர் எடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து சம்பாதிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 5-6 சொத்து வாங்குறார். வெளிநாட்டு வேலை தொடருது, குழந்தை இறந்து போச்சு, குழந்தை ஜாதகமும் போச்சு இல்லையா? ஆனால் இவர் மேலும் வெளிநாட்டில் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கார். சொத்துக்கு மேலே சொத்து, 5-6 சொத்து வாங்கிட்டே இருக்காரு. நல்லா சம்பாதிக்கிறார். நான் இதுக்கான விளக்கம் ஏற்கனவே கொடுத்துட்டேன். அதாவது ஒரு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பிள்ளை யோகத்தில் தான் நடக்குது, இந்த பிறந்ததான் வீடு வாசல் கட்டணும் அப்படிம்பாங்க. கடைசியில் பார்த்தா அவன் சேர்வாரோட சேர்ந்து, ஐயா ஏன் பரணி நட்சத்திரம் அப்படியே வருவா இப்படி வரான்னு சொன்னாங்க. இப்போ வந்து சேர்வாரோட சேர்த்து பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு உள்ள ஜெயிலுக்குள்ளே போயிட்டாங்க. எப்படியாவது என் பிள்ளை நல்லா வருவானா, என் வாழ்க்கை நல்லா அமையமான்ட்டு வர்றாங்க. புரியுதீங்களா? அந்த மாதிரி இப்போ அப்பனார் நல்ல உத்தியோகத்தில் இருக்கார். யாரையும் அவன் முக்கில் இருந்து பிரச்சனை விட்டே இருக்கேன். இன்னொரு பிள்ளை அவரு அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்க, ஏன் அப்படி வெட்டுவப்படுத்திட்டே இருக்காவே? அப்போ அப்பாவோட அந்தஸ்து என்ன, பையனுடைய அந்தஸ்து என்ன? பெரிய பதவியில் இருக்கக்கூடிய தாப்பனாருக்கு பிள்ளை இப்படி ஒரு பிள்ளை பிறந்துருக்கு. சொல்கிற பிள்ளை பிறந்த யோகம் வந்து அப்பாக்குன்றாங்களே,
அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஜாதகத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு குழந்தை வந்து அப்பா கோடிக்கணக்கில் காசு பணம் கொட்டுது, ஆனால் பிள்ளை ஜாதகத்தை பார்த்து தான் தொழில் வைக்கணுன்ற நிலை இல்லை. அப்பா காசு பணம் கொட்டுதால பிள்ளை படிக்க மாட்டேங்கிறான். பிள்ளை ஐயா ராசா நல்லா படியா, ஐயா இவங்க எப்படியாவது படிக்கணுங்க, இப்படியா நல்லபடியாக படிக்க. ஆனால் அவருக்கு நல்ல தொழில் ஓடுது, வருமானம் கொட்டுதா. பையன் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி அவருக்கு தொழில் ஓடலை, நல்லா ஓடுது. இதை பற்றி ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கேன், புரிஞ்சுட்டிங்களா? அதே மாதிரி சத்துணவுக்கு வேலை வாங்குற பிள்ளை வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குது. பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் நல்ல ஜாதகம் நல்லா இருக்குன்னு அந்த சத்துணவு வேலை வாங்குற அம்மாவுடைய காசு கூட கொட்டலை, அம்மா அப்படியே கஷ்டப்படுது. ஏன்னா பிள்ளை ஜாதகம் தான் யோகமாக இருக்குது, பிள்ளை ஜாதகத்தில் தாயதப்பட தலையெழுத்து மாறும்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப தவறானது. தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாய் வேறு ஜாதகம் வேறு. பிறப்பு முதல் இறப்பு வரை ஜாதகம் தான் ஒவ்வொருத்தருக்கு தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும். முதலில் மேசம். மேசத்திற்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன் வீட்டில் தனஸ்தானத்தில் ரிஷபராசியில் குரு பயிற்சி அடைவதால் வேலை வாய்ப்பு வருமானம் அதிகமாக தருகின்ற ஒரு மேசராசி தான். செல்வங்களை பெறுகின்ற அதே மேசராசி வந்து புதிய வேலை வாய்ப்பு வருமானத்தை முன்னேற்றத்தை பெறுகின்ற அதே மேசராசி முதலிடம். அடுத்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பின் மூலமும் இல்லை எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி அதாவது இது ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழில்களில் வேலை வாய்ப்பு வருகின்ற வெளிநாட்டின் வேலையை பெறுகின்ற ஒரு சிறந்த யோகத்தை பெறுகின்றது மிதுன ராசி. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடியது மிதுன ராசி. அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில், அதாவது சொந்த முதலீட்டு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், சொந்த முதலீட்டு ஸ்தானத்துக்குரிய 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் பயிற்சி அடைகிறார். அது சிம்மராசிக்கு 5வது சொந்த முதலீட்டு ஸ்தானத்துக்குரியவன் 10ஆம் இடத்துக்கு வரும்போது எந்த தொழில் செய்கிற தொழிலில் வந்து புதிய தொழில் தொடங்கினாலும் சரி, ஏற்கனவே செய்கிற தொழிலின் மூலம் வேலை வாய்ப்பின் மூலம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறக்கூடியதுதான். அதாவது பதவி வேலை பெறுகின்ற ராசியில் சிம்ம ராசி அடுத்த இடம், மேச ராசிக்கு அடுத்த இடம் மிதுன ராசி, மிதுன ராசிக்கு அடுத்த இடம் சிம்ம ராசி. சிம்ம ராசி வேலை வாய்ப்பு பதவியை பெறுகின்ற ஒரு சிறந்த யோகமான ராசி. அடுத்து வேலை வாய்ப்பு பதவி உயர்வு பெறுகின்ற வேலை வாய்ப்பு பெறுகின்ற அடுத்த ராசி கும்பராசி. ஏன்னா இந்த கும்பராசிக்கு வந்து நல்ல கவனிங்க, தனகாரகன், தனம் லாபாதிபதி, அதாவது வேலை வருமானத்தை தரக்கூடியவர், லாபத்தை தரக்கூடிய குரு பகவான் கும்பராசி 2-11 4ஆம் இடத்தில் ரிஷபராசி, கும்பராசிக்கு 4ஆம் இடத்தில் பயிற்சி ஆகும் பொழுது நல்ல வேலை வாய்ப்பு வருமானம் பதவி உயர்வு பெறுகின்ற அடுத்த ராசியாக அமைகிறது. ஆக பதவி வேலை உத்தியோகம் பெறுகின்ற மேசராசி, மிதுன ராசி, அடுத்து சிம்மராசி, சிம்மராசிக்கு அடுத்து கும்பராசி. அடுத்து கும்பராசிக்கு தனுசு ராசி என்பது ஒரு நல்ல வேலை, உயர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பை பெறுகின்ற ஒரு சிறந்த ஒரு காவல்துறை வேலை பெறுகின்ற தனுசு ராசியாக அமைகிறது. அது நல்ல உத்தியோகம் பெறுகின்ற வேலை வாய்ப்பு, நல்ல உத்தியோகம் பெறுகின்ற 4 ராசிகள், 5 ராசிகள் மேசம், மிதுனம், சிம்மம், கும்பம், தனுசு. இந்த 5 ராசிகளும் இந்த குரு பயிற்சியின் மூலம் நல்ல உத்தியோகம், வேலை வாய்ப்பு, உத்தியோகம், பதவி உயர்வு பெறுகின்ற ஒரு 5 ராசிகளாக அமைகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த குரு பயிற்சியுடன் இந்த ராசிகள்லாம் நல்ல உத்தியோகத்தை பெறக்கூடிய ராசிகள் உறுதியாக அமையும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தனுசு ராசிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தனுசு ராசி அதிபதியும் 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு பதவி தரக்கூடிய இடத்துல உட்கார்றார். ஆணையிடும் அதிகாரம் பதவி தரக்கூடிய ஒரு இடத்துல உட்காரும் போது நிச்சயமாக ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு கிராம அதிகாரி, ஒரு கலெக்டர் அலுவலகத்தில் அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த துணை சப் கலெக்டர்
வட்டாட்சியர், சப் கலெக்டர், விஓ இந்த மாதிரி உத்தியோகம்லாம் தனுசு ராசிக்கு கிடைக்கிறதுக்கு 100க்கு 100 வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஆக இந்த 5 ராசிகளும் வேலை, பதவி, உத்தியோகம், உயர்வு பெறுகின்ற ஒரு 5 ராசிகள் சிறப்பாக அமைகிறது இந்த குரு பயிற்சியின் மூலம். அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலன் உங்களுக்கு சரியாக நடக்கலை, நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகத்தில் ஏதாவது கோளாறு இருக்கும். கீழே நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஏன் வேலை கிடைக்கல, எதுக்கு வேலை கிடைக்கலன்னு பார்த்துருவோம். ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாங்க, கிடைக்கலைங்க. இல்லை வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணல, கிடைக்கல அப்படின்னு ஏதாவது மனவேதனைப்பட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் மோசமான தசா புத்திகள் நடந்தால் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடப்படும். கீழே நம்பர் நோட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துகிட்டு என்கிட்ட வர்றீங்களோ வேலை கிடைக்கலைங்க, கல்யாணம் முடிய மாட்டேங்குது, புத்திரவாய்க்கு கிடைக்க மாட்டேங்குது, சொத்து பிரச்சனை முடிய மாட்டேங்குது, வீடு கட்ட முடியல, இப்படி எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்க, என்ன பார்த்து நடக்கலை சரியாகன்ற வார்த்தையே வரக்கூடாது. அவரை பார்த்து அப்படியே சொன்னார், அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லக்கூடியதாக இருக்கணும். ஒரு முறை ஜாதகத்தை அப்படி கையில் தூக்கியாச்சுன்னா இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும். என்ன ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும், அந்த தவறு வரக்கூடாது. ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுங்க, சொன்னது நடக்கும், நடந்தே யாகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.